இப்போதெல்லாம் தெரியாத நம்பரிலிருந்து வரும் அழைப்புகள் நமக்கு பெரிய தலைவலியாகி மாறிவிட்டது. யார் அழைக்கிறார்கள் என்று தெரியாததால் பலர் பயத்திலோ அல்லது எரிச்சலிலோ ஃபோனை எடுப்பதே இல்லை. இன்னொரு பக்கம் ஸ்பாம் கால்கள் மற்றும் ஆன்லைன் மோசடி வழக்குகளும் வேகமாக அதிகரித்து வருகின்றனர். இந்த சிக்கல்களை குறைப்பதற்காக அரசு தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் வேலை செய்து வருகிறது. நிறுவனம் விரைவில் CNAP காலர் நேம் ப்ரெசன்டேஷன் சேவையை தொடங்க தயாராகி வருகிறது. இந்த சேவை வந்த பிறகு யூசர்களுக்கு வரும் அழைப்புகளில் அழைப்பவரின் பெயர் திரையில் தெரியும். அந்த எண் உங்கள் ஃபோனில் சேவ் செய்யப்படாவிட்டாலும் இது வேலை செய்யும். மீடியா ரிப்போர்ட்டுகளின்படி பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் இந்த தொழில்நுட்பத்திற்கு தேவையான சொல்யூஷனை ஏற்கனவே செயல்படுத்திவிட்டது. தற்போது நிறுவனம் வெவ்வேறு மண்டலங்களில் இதை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. தொலைத்தொடர்புத்துறை அதிகாரி ஒருவரின் கருத்துப்படி இந்த செயல்முறை முடிவடைய இன்னும் சிறிது காலம் ஆகலாம். ஒருங்கிணைப்பு பணிகள் முடிந்து 3 முதல் 4 மாதங்களுக்குள் CNAP சேவை முழுமையாக அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா போன்ற தனியார் டெலிகாம் நிறுவனங்கள் ஏற்கனவே இதுபோன்ற வசதியை வழங்க தொடங்கிவிட்டனர். CNAP என்பதின் விரிவாக்கம் காலர் நேம் ப்ரெசன்டேஷன். எளிமையாக சொன்னால், உங்களுக்கு ஒரு கால் வரும்போது வெறும் நம்பர் மட்டும் தெரியாமல் அழைப்பவரின் பெயரும் திரையில் தெரியும். இந்த வசதி ட்ரூகாலர் போன்ற ஆப்களில் நாம் பார்க்கும் அம்சத்தைப் போலவே இருக்கும். ஆனால் இரண்டும் வேலை செய்யும் விதம் முற்றிலும் வேறுபட்டது. ட்ரூகாலர் போன்ற 3ஆம் தரப்பு ஆப்கள் பொதுவாக கிரவுட் சோர்ஸ் செய்யப்பட்ட டேட்டாவை பயன்படுத்தப்படுகின்றனர். அதாவது மற்ற யூசர்களின் ஃபோன் புக்கில் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பெயரை இது காட்டும். இதனால்தான் சில நேரங்களில் தவறான பெயர்கள் கூட திரையில் தோன்ற வாய்ப்புள்ளது. ஆனால் CNAP சேவையில் சிம் கார்டு வாங்கும்போது நீங்கள் கொடுத்த KYC ஆவணங்களில் உள்ள அதிகாரப்பூர்வ பெயர்தான் காட்டப்படும். இதன் பொருள் உங்கள் ஆவணத்தில் என்ன பெயர் உள்ளதோ அதுவே திரையில் தெரியும். இதனால் இந்த சேவை மிகவும் நம்பகமானதாக கருதப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் ஸ்பாம் கால்கள், போலி வங்கி அழைப்புகள் மற்றும் டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற புதிய வழிகளில் மக்களை மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அழைப்பு வரும்போதே அழைப்பவரின் உண்மையான பெயர் தெரிந்தால் இதுபோன்ற பல மோசடிகளில் இருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியும் என டெலிகாம் நிபுணர்கள் நம்புகிறார்கள். இதனால்தான் CNAP போன்ற சேவைகள் கொண்டு வரப்படுகின்றன. பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட்டின் CNAP சேவை முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் யூசர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை எளிதாக அடையாளம் காணலாம். ஸ்பாம் மற்றும் போலி அழைப்புகளிலிருந்து தப்பிக்க உதவும். ஃபோனில் நம்பர் சேவ் செய்யாவிட்டாலும் அழைப்பவரின் விவரம் தெரிந்துவிடும். மொபைல் அழைப்புகளை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இது டெலிகாம் துறையில் பார்க்கப்படுகிறது.